அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஆர்பி எக்ஸாம்ஸ் 2024 தமிழ் தகுதி தேர்விற்கான முக்கிய வினாவிடைகளை பார்க்கலாம். கீழே காணப்பெறுபவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. விடை 10 பாட்டு. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல். விடை நாலடியார். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால். பழமொழி 400. இந்த புகாவா என்பதன் பொருள் என்ன? விடை உணவு. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. விடை அறவுரை கோவை. பொம்மல் என்பதன் பொருள் யாது? விடை சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். விடை தஞ்சை ஞானப்பிரகாசர். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர். விடை ராமலிங்க அடிகள். பாடல் அறிந்து பொருத்துக. காலை மாலை உலாவி நிதம். விடை கவிமணி. மீதுன் விரும்பேல். ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திருமூலர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. திருவள்ளுவர். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம். விடை அரிக்கமேடு. ஆரப்பாளையம், ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள். விடை நாயக்கர்கள். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர். விடை தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். விடை வரி வடிவம். துரை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர். விடை குமரிலப்பட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக காண கிடைக்கின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். பொறுத்துக. சிறுகதை. அதனுடைய ஆசிரியர் கேட்டிருக்காங்க. உண்மை சுடும். ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள். வண்ணதாசன். பாலைப்புறா. சு. சமுத்திரம். இரவின் அறுவடை. புவியரசு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர். விடை கவிக்கோ அப்துல் ரகுமான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது. விடை செவாலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். விடை முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். விடை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாசம் கண்ட மாதிரின்னு கொடுத்துருக்காங்க. விடை பிறை. கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும். இணை மோனையை கண்டறிக. கடிந்தொரார் இணை மோனை. முதல் எழுத்து ஒன்று வந்து இணை, பொழிப்பு, ஒருவு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அதெல்லாம் படிச்சிருப்போம். அதை வச்சு நம்ம எழுதுறது. எதுகையினை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. எதுகை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. விடை சிறுங்கி மருங்கு. எவ்வகை வாக்கியம் என அறிகை. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. விடை செய்தி தொடர். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. விடை இயற்சொல் என்பது யாது? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. விடை என்றும் இடும்பை தருவது எது? கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? விடை எதிர்மறை வினையெச்சம். பொறுத்துக. பொருட்பெயர் நாற்காலி, புத்தகம். இடப்பெயர் வேலூர், நாமக்கல். காலப்பெயர் மாலை, இரவு. சினைப்பெயர் முகம், கை.
தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. அனைவருக்கும் மிக்க நன்றி.